பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியா இது? மிரண்டு போன பள்ளி குழந்தைகள். இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் இந்தியா முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. தேர்தல் அறிவித்து தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருந்தால் அரசின் திட்டங்கள் மற்றும் கட்சி சார்ந்த எந்த ஒரு நலத்திட்டங்களும் வழங்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. திருச்சியில் கடந்த சில நாட்களாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி நூற்றாண்டு விழா மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு வார்டு மற்றும் பகுதி வாரியாக திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இதில் 6000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் திருச்சி ஒத்தக்கடை, தில்லை நகர் பகுதி, வண்ணாரப்பேட்டை, மிளகுபாறை, பொன்னகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் மகனும் தொழிலதிபருமான அருண் நேரு கலந்து கொண்டு வேஷ்டி, சட்டை, புடவை, துண்டு, காலை உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த திமுகவினர் சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில் பிரம்மாண்ட கட் அவுட், பேனர்களை வைத்திருந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பெரிய மிளகுபாறை பகுதியில் பிரதான சாலையை ஒட்டியே கொடிக்கம்பங்களை நட்டு வைத்திருந்தனர். கருமண்டபம், பொன்னகர் பகுதியில் உள்ள மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. வகுப்புகள் நடந்த போதிலும் அரசியல்வாதிகள் திரண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நடத்தினர். பள்ளிக்கு வந்த சிறார்கள் அரசியல்வாதிகளின் சொகுசு கார்களையும் நலத்திட்ட உதவிகள் பெற வந்திருந்த மக்கள் கூட்டத்தையும் பார்த்து மிரட்சியுடன் கடந்து சென்றனர். பள்ளி வளாகத்தில் நிகழ்ச்சி நடந்ததால் வகுப்புகளுக்கு செல்ல சிறுவர் சிறுமியர் மிகவும் சிரமப்பட்டனர். பள்ளி வளாக மைதானத்தில் ஒலிபெருக்கி மூலம் திமுக கட்சி பாடல் ஒளிபரப்பப்பட்டது. இதனால் சிறுவர் சிறுமிகள் வகுப்பறையில் பாடம் கவனிப்பதில் மிகவும் சிரமம் அடைந்தனர். தமிழக அரசியல் கட்சிகள் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை அரசு பள்ளி வளாகத்தில் எப்படி நடத்தலாம், அதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் பலரின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது.